உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டெப் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றாவது, வாட் டு யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட்? எதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க? ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் என்ன? இது எல்லாமே தெளிவாகவும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டும். இது கான்ஷியஸ் மைண்டோட இப்ப நம்ம கனெக்ட் பண்றோம். இரண்டாவது ஸ்டெப், why do you want what you want? இப்போ இந்த மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் எதற்காக உங்களுக்கு தேவை? இப்போ 5,000 மந்த்லி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஏன் இது உங்களுக்கு தேவை? இப்போ இருக்கும் பொழுது என்ன விஷயங்கள் வாழ்க்கையில மாறும்? கிரெடிட் கார்டு நீங்க செட்டில் பண்ணலாம், லோன்ஸை ஃபாஸ்டரா செட்டில் பண்ணலாம், பெற்றோர்களை நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நிதி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பணம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி என் கனவுகள் எதற்கு தேவை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றீங்க. இந்த ஸ்டெப் நம்பர் 2ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்களை அறியாமையிலேயே ஒரு உணர்வு நிலைக்குள்ள போகுவீங்க. இமோஷனலைசிங் யோர் கோல்ஸ் ஆர் டிசைர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இமோஷன் உணர்வு உருவாகும் பொழுதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டெப் 1ல கான்ஷியஸ் மைண்ட்ல உருவாகிய இந்த ஆசைகள், லட்சியங்களை இப்ப ஸ்டெப் நம்பர் 2ல ஆழ் மனதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். மூன்றாவது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இங்க தான் கஷ்டப்படுவோம். ஹவ், எவ்வாறு இந்த கனவுகளை அடைய போறோம்? நமக்கு தெரிந்ததோ ஒரு லிமிட்டடான ஒரு பிளான் தான், பேஸ்ட் ஆன் அவர் நாலேஜ், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா மைண்ட்ல 2 இருக்குங்க. கான்ஷியஸ் மைண்ட், லிமிட்டட் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்லிமிட்டட் மைண்ட். பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு நமக்கு தெரியாத, புரியாத விஷயங்கள் எல்லாமே, கனெக்ஷன்ஸ், ஐடியாஸ், சொல்யூஷன், கைடன்ஸ், பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப இது எப்படி 2 மனதையும் ஒரு நிலையில நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றாவது ஹசல், இரண்டாவது சரண்டர். உங்களுக்கு தெரிந்த பிளானை கொண்டு கண்டிப்பாக நீங்கள் உழைக்க வேண்டும். நீங்கள் செம்மையாக, சிறப்பாக நீங்கள் உழைக்க வேண்டும். ஓகே, ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட். அதே சமயத்துல பிரபஞ்சத்தோட ஒரு சரண்டர் மோட்ல நம்ம இருக்கணும். எப்படி இந்த சரண்டர் மோட்ல நம்ம இருப்பது? நான் உங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய கோல்ஸா இருந்தாலும் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை கொண்டு சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணி பிரபஞ்சத்தோட நல்ல ஒரு தொடர்பு நிலையில் இருக்கலாம். அதாவது, நானும் பிரபஞ்சமும் ஒன்று, பிரபஞ்சம் என்றும் எனக்கு ஆதரவாக இருக்கின்றது, பிரபஞ்சம் என் மூலம் செயல்பட்டு என் கனவுகளை நிஜமாக்க அனுமதிக்கின்றேன். I am one with the universe. Universe always has my back and I allow the universe to work through me to make my dreams come true. இந்த affirmations நீங்க early in the morning, வேலை நேரத்துல கூட, இல்ல நீங்க ஈவினிங்ல, நைட்ல டைம் இருக்கிறப்பெல்லாம் இதை முணுமுணுத்து கொண்டே இருங்க. என்ன ஆகுனா, ஆழ் மனதுல இது கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்தோட ஒரு அதிர்வை உருவாக்கி இப்ப நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. தெரியுங்களா? இந்த பிளான்ஸுக்கு தேவையான சப்போர்ட் என்ன, ரிசோர்சஸ் என்ன, ஒரு டிஃப்ரெண்ட் பிளான், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ல முக்கியமான 3 ஸ்டெப்ஸ். ஒன்றாவது, எது உங்களுக்கு தேவை? இரண்டாவது, ஏன் அது உங்களுக்கு தேவை? மூன்றாவது, எவ்வாறு இதை அடைய போறீங்க? இதை 3ஐயும் கணக்கா புரிந்து கொண்டு செயல்படுத்துங்க. நீங்க உங்க மேனிஃபெஸ்டேஷன்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்க.